மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர் ஒரு நீண்ட சொற்பொழிவை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறார். சிஏஜியில் ஒரு 65%, 6%, 7% ஒதுக்கப்பட்ட பணம் செலவு பண்ணாமல் இருக்கிறது என்று சிஏஜி அறிக்கையை காட்டுகிறார். எந்த துறையில் இருந்தாலும், எந்த அரசாங்கம் வந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும் நிதி ஒதுக்குறோம். ஒரு 4000 கோடி ஒரு தொகை இந்த தொகுதிக்காக, இன்னும் திட்டங்களுக்காக நிதி ஒதுக்குற போது ஒரு சில இடங்களில் அதை நிர்வாகம் எடுக்கிற போது சில சங்கடங்கள் வரும். நீதிமன்றங்களில் தேர்ந்து தடையாணை பெறுவார்கள். அப்போது அந்த தொகை செலவு பண்ணாமல் நின்றுவிடும். மறுபடியும் அடுத்த ஆண்டு அது வரும். எனவே சிஏஜி அறிக்கையை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளாமே தவிர செலவு செய்யாமல் நிறுத்திவிட்டோம், ஆதிதிராவிட மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை செய்யாமல் விட்டுவிட்டோம் என்றெல்லாம் அர்த்தம் இல்லை. எல்லா அரசாங்கங்களும் எல்லா துறையிலும் அது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்கிறது. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்களை பெயரை சொன்னாலே எப்போது பார்த்தாலும் இவர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று பேசுவார்களே தவிர இவர் வேறொன்றும் தெரியாது என்று கலைஞரை பற்றி விமர்சனம் செய்தது உண்டு. அந்த அளவுக்கு ஆதிதிராவிட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமாக அந்த நல்ல காரியங்களை செய்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த துறையை பிற்பட்டோர் நலத்துறை என்று ஒன்றை உருவாக்கியதே கலைஞர் அவர்கள் தான். எனவே நீங்கள் நினைப்பது போல அந்த காலத்தில் இப்படி சொன்னார்கள், இந்த காலத்தில் இப்படி அந்த தொகை செலவு செய்யாமல் விட்டு விட்டோம் என்றெல்லாம் உங்களுடைய அரசாங்கம் போது நீங்கள் 3 மாதம் ஆயிருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஓராண்டு காலம் இருந்தால் இந்த ஓராண்டு காலம் கழித்து உங்களுடைய அரசாங்கத்தை பற்றி மத்திய அரசாங்கம் நிர்ணயம் செய்வார்கள். அப்போது எந்தெந்த பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது, எது செலவு செய்யப்படுறதுன்னு சொல்வார்கள். எனவே நீங்கள் எதை நாங்கள்லாம் ஆதிதிராவிட மக்களுக்கு செய்யவில்லை என்று, ஆதிதிராவிட மக்கள் கலைஞருடைய காலத்திலும் தளபதியுடைய காலத்தில் தான் மிக உன்னதமான இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து 8 அமைச்சர்கள் சொன்னார்கள். நம்முடைய தளபதி அவருடைய 5 அமைச்சர்கள் பெரிய துறை உயர்கல்வித்துறையை இன்றைக்கு தந்தார்கள். எனவே அந்த மக்களின் மீது அவர்களுக்கு என்ன அக்கறை இருக்கிறதோ அதை விட கூடுதலான அக்கறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவருக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்து